பிக்சல்வர்ஸில் லெவல் 6ல் இருந்தும் எனக்கு பிக்ஸி டோக்கன் ஏர்ட்ராப்ஸில் கிடைக்கல. என்ன ரீசன்னா நீங்கள் ஒழுங்காக செய்யலை. நீங்கள் அந்த லெவல் 6 அவங்க அந்த ஏர்ட்ராப்பை அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து ஏர்ட்ராப் அலோகேஷன் பண்ணதுக்கு பிறகு கொண்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பராக ஏதோ ஒழுங்காக செய்யலை. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னென்ன உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன ஸ்கெட்சி ஆகுனாலும் ஃபீல் பண்ணிக்கலாம் சம்திங். ஓகே, நீங்கள் ஒழுங்காக கண்டினியூஸாக யாரெல்லாம் அந்த பிக்சல்வர்ஸ் ஏர்ட்ராப்பை ஒவ்வொரு நாளும் போய் டெய்லி செக்இன் பண்ணி டெய்லி அதை கொம்போ கார்ட்ஸை போட்டும் கண்டினியூஸாக ஒவ்வொரு 8 ஹவருக்கு ஒருக்கா ஃபார்ம் பண்ணிங்களோ மேபி அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் உங்களோட சைடில் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இவர் ஹஜ்ஜீர் என்னன்னு சொல்லி வழங்காக்களி சொல்கிறேன். பிக்சல்வர்ஸுங்கிறது ஒரு 100% ஃப்ரீ ஏர்ட்ராப். ஸோ இப்போ ஒரு 2-3 மாதமாக நினைக்கிறேன் இந்த ஏர்ட்ராப்பை கண்டினியூஸாக ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். HPU கன்சல்டன்சிலே சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய கொம்போ கார்ட்ஸ் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நான் போட்டுட்டு இருந்தேன். அது கண்டினியூஸாக நிறைய பேர் செஞ்சுருந்தீங்க. நிறைய பேருக்கு அதில் ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ கிடைச்சிருக்கிறது ஃபுல் ஏர்ட்ராப்பில் ஒரு 10% நீங்கள் இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெவல் 4க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு. லெவல் 4க்கு இருக்கிறவங்களுக்கான ஏர்ட்ராப் கிடைக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 10% மட்டும் கொடுத்தது தான். இதை தவிர்த்து இன்னொரு 20% நீங்கள் வச்சிருக்கிற கோயின் இதுக்கு டோக்கனுக்கும் அடுத்தது ஏர்னிங் பவர் அதெல்லாத்தையும் பார்த்து வேறு எதை பார்ப்பாங்கன்னு தெரியா. ஏர்ட்ராப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். ஓகே, ஏர்ட்ராப் கொடுக்கக்குள்ளே எதை வச்சு ஏர்ட்ராப் கொடுப்பான்னு சொல்லி எல்லாத்தையுமே மிஸ்ட்ரியாக தான் வச்சுருப்பாங்க. கடைசி ஏர்ட்ராப் கொடுக்கக்குள்ளே எப்படி குறைய பேருக்கு ஏர்ட்ராப் கொடுக்கலாங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போ குறைய பேருக்கு கொடுக்க போகக்குள்ளே யார் குறைய ஒரு விஷயத்தை யாரு குறைஞ்சாக்கள் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஏர்ட்ராப் கொடுப்பாங்க. அதனால தான் நிறைய லெவல் 4க்கு கீழே இருக்கிறாக்கள் எல்லாம் தட்டி விட்டதுக்கு காரணம் லெவல் 4க்கு நிறைய பேர் வந்துருப்பாங்க. தட்டி விட்டு போட்டு லெவல் 5க்கு மேலே இருக்கிறாக்களுக்கெல்லாம் ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொடுக்க போகிறாங்க. அது அந்த டோக்கன் இருக்கிற அலோகேஷனை வச்சு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டோக்கனை வச்சு நீங்கள் இது செய்யலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் லெவலில் இதுக்கு பிறகும் நீங்கள் அதில் இருக்கிற விஷயங்களை செஞ்சு லெவல் 10க்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மேபி உங்களுக்கு ரூக்கிங்கிற இது NFT கிடைக்கலாம். சம்டைம்ஸ் கிடைக்கலாம். ரூக்கியோட பேர் மறந்துட்டு அந்த மிகவும் டொப்பு கிடைக்கிற NFT. நாளைக்கு அந்த NFTயை வச்சு உங்களுக்கு வேறு அடிஷனல் பெனிஃபிட்ஸ்கள் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த NFTக்கு வேறு நீங்கள் திரும்ப அந்த NFTயை நீங்கள் பே பண்ணி அதை நாளைக்கு எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் லிஸ்ட்டாக செஞ்சது பிறகு அந்த NFTயை நீங்கள் விற்று வாங்குற மாதிரி எல்லாம் கன்செப்ட் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது ஃப்ரீயாக கடைக்குள்ளே எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 100% ஷுவர் இல்லை. இப்போ ஏர்ட்ராப் கேஷியல் எல்லாம் நம்ம சும்மா ப்ரெடிக்ட் தான் பண்ணலாமே சரியா ஒஃபிஷியலாக இதுதான் நடக்கும்னு சொல்லி எதுவும் சொல்லலாம். ஸோ நீங்கள் இருக்கிற லெவலில் இன்னும் கூட்டுறது கூட்டி உங்களால் ஏழும்னு சொன்னால் கூட்டுங்க லெவலில். ஸோ சம்டைம்ஸ் இந்த லெவலில் கூட்டுறதுக்கு உங்களுக்கு ரெஃபரல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு ரெஃபரல்ஸ் தேவைப்பட்டோடனே நீங்கள் என்கிட்ட வந்து இதுக்கு 5 ரெஃபரல் எடுக்கலாம்னா நான் ரெஃபரல் கடை வைக்கல. ஸோ அதுக்கு தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீச் பண்ணிங்க. ப்ராப்பராக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை படித்து உங்களால் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு அஃபிலியேட்ஸ் எடுக்க ஏழும்னு சொன்னால் நீங்கள் அதன் மூலம் ப்ராப்பராக உங்களோட ஓன் முயற்சியில் செய்யுங்க. அடுத்தவங்ககிட்ட போய் ரெஃபரல்ஸ் கேட்காதீங்க. ஓகே, ஸோ உங்களால் செய்ய ஏழுன்னா செய்யுங்க. யாருமே உங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தையும் இல்லை. உங்களால் முடியும்னா உங்களுக்கு திறமை இருக்கும்னு சொன்னால் மட்டும் அதில் செய்யுங்க. லெவல் 10க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு சான்ஸ் இருக்குது. பட் நாட் ஷுவர் நாளைக்கு அப்படி லெவல் 10 நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். இவ்வளோ தான் லெவலுக்கு ஆல்ரெடி கொடுத்தது தான். இதுக்கு பிறகு லெவலில் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு ஒன்று சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம எதுவுமே செய்யலாம். நாளைக்கு அப்படி லெவல் 10க்கு திரும்ப என்னென்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குள்ள ஐயோ நம்ம செஞ்சிருக்கலாம்னு சொல்லி கவலைப்படுறத விட செஞ்சு வைக்கிறது என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட். அடுத்து ரெண்டாவது, இப்போ ஆல்ரெடி இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸி காயின் டோக்கன் கிடைச்சிட்டு தானே. இந்த டோக்கன் என்ன செய்யணும்னா கிளைமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட டேஷ்போர்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். சேம் வாலெட்டில் நீங்கள் ஒரு நான் கஸ்டோடியல் வாலெட் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் நான் கஸ்டோடியே தெரியுது இல்லை. நான் கஸ்டோடியலுக்கு 1000 வீடியோ செஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 வீடியோவில் அல்லது செஞ்சிருக்கேன். அது தெரியுது இல்லை. நான் கஸ்டோடியல்னா எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகள் தவிர்த்த ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட ஓன் கீ உங்கள்கிட்ட இருக்கிற வாலெட்ஸ். இப்போ டேஷ்போர்ட்லேயும் இதுலேயும் ஒரே வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற வாலெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது OKX வாலெட் கனெக்ட் பண்ணலாம். நான் OKX வாலெட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி ரெண்டில் இருக்கிற சேம் வாலெட் ஒன்றை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி போட்டு இதில் இருந்து டேஷ்போர்ட்டை லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு உங்களோட டோக்கன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேஷ்போர்ட்டில் ஸ்டேக்கில் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேக்கில் இருக்கிற இது டோக்கனை நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி கிளைம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்களோட டோக்கனை 10% மட்டும்தான் உங்களுக்கு காயினாக கிடைக்கும். ஓகே, பிக்ஸி டோக்கனாக கிடைக்கும். மிச்சம் 90% டிலீட் பண்ணுவேன். இப்போ உங்கள்கிட்ட 1000 டோக்கன் இருக்கணும்னா நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் 100 டோக்கன் மட்டும்தான் உங்களுக்கு வரும். மிச்சம் 900 டோக்கனையும் டிலீட் பண்ணி விட்ருவாங்க, அதாவது பேர்ன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி
டோக்கனை இப்போதைக்கு விட்ரோ அதாவது அன்ஸ்டேக் பண்ணி விட்ரோ பண்ணுறது புத்திசாலித்தனம் இல்லை. அது அப்படியே வைங்க, ஸ்டேக்கில் வைங்க. அப்படி ஸ்டேக்கில் வைக்கக்குள்ள உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மென்யூ தராங்க. பாயிண்ட்ஸோட சேர்த்து நாளைக்கு எல்லா ஃபுல் அலோகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போடுவேன். இப்போ நான் கதைச்ச இந்த விஷயத்தை ஒரு 5ஆம் ஆண்டு பிள்ளை கூட வழங்கி எடுக்கும். ஓகே, சின்ன விஷயம். ஓகே, ஆனால் இதை கூட திரும்ப எத்தனை தரம் காய்ச்சாலும் திரும்ப வந்து அதென்னு சொல்லி கேட்டுட்டுறீங்க. ஏர்ட்ராப்ஸில் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போடுறேன்னோட ப்ராப்பராக செய்யுங்க. நீங்கள் ப்ராப்பராக செய்யாமல் உங்களுக்கு மாதிரி ஏர்ட்ராப் ஏன் கிடைக்கலன்னு நேற்று கேட்க தேவையில்லை. சரியானே, ஒரு ஏர்ட்ராப் வந்து போகிறானோன்னா அதை சொல்லிக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் செய்யுங்க. இந்தந்த ஏர்ட்ராப்பில் தான் சக்ஸஸ் கிடைக்கும், இந்தந்த ஏர்ட்ராப்பில் சக்ஸஸ் கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லையும் மேலே அடுத்தது என்னென்ன விஷயத்துக்கு ஏர்ட்ராப் தரப்போகிறாங்கிறதையும் சொல்லலாம். ஸோ சொல்லிக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டினியூஸாக செய்யுங்க. எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் நான் உடனே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதில் அப் டு டேட்டாக இருங்க. ஓகே, அடுத்தது இதுக்கு நீங்கள் லெவலை கூட்டுறதுக்கு இல்லாட்டி என்னென்ன விஷயம் செய்கிறது உங்களுக்கு ரெஃபரல்ஸ் எடுக்கிற கட்டாயம் வரும்னு சொன்னால் ரெஃபரல்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். 100% ஃப்ரீ தான். அதை படிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் அஃபிலியேட் எடுக்கலாம். ஓகே, ரெஃபரல்ஸ் எடுக்கலாம். ஸோ ரெஃபரல்ஸ் எடுங்க. அதை விட்டு போட்டு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட லிங்க் அனுப்பி இதுக்கு ரெஃபரல் போடுங்கன்னா நான் ரெஃபரல் கடையாக வச்சுருக்கேன். நீங்கள் விளங்கலை நீங்கள் என்ன ஹைக்கிங்கன்னு சொல்லி. ஓகே, விஷயங்களை ஒழுங்காக பார்த்துங்க. இது டெலிகிராம் சேனலில் இருக்கிற விஷயத்தை அப் டு டேட் ஆகிறீங்க. அதில் எல்லா விஷயமும் போட்டு தரீங்க. அதில் செய்யுங்க. இப்போதைக்கு நீங்கள் பிக்ஸி உங்களுக்கு கிடைச்ச டோக்கனை எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ரோ பண்ணி, அதாவது நீங்கள் உங்களோட வாலெட்டுக்கு விட்ரோ பண்ணி எடுப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டேக்கில் இருக்கும். இப்போ விட்ரோன்னு எடுப்பீங்கன்னா ஒன்லி 10% தான் கிடைக்கும். இவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி 25ஆம் தேதி யாரோ மற்ற பேலன்ஸ் ஆக்கள் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும்னா நான் கட்டாயம் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன். நீங்கள் என்ன HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இல்லைன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் லிங்க் தரேன். ஓகே, இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்க, உங்களுக்கு எவ்வளோ பிக்ஸி டோக்கன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.